அது நிஷம்யே இருக்கு, அதனாலதான் அது டபுள் நீ ஆறுது. அதை நான் வந்து என்னவோ எடுத்துட்டேன். சாரி மாதா. மனுஜஹ மனுஜஹ ஒரு நிமிஷம். தத் நிஷம்யங்கிறதுதான் நீங்க தன் நிஷம்ய அனுநாசிக கரெக்ட் பண்ணி அனுநாசிக. எஸ், ஓகே மாதா, ஓகே. அப்புறம் மனுஜஹ தம் மனுஜஸ்தம். மனுஜஹ தம் வந்து விசர்கஸ்ய சத்துவமா இருக்குங்க. தம் அதாவது அது வந்து நம்ம வந்து என்னது தத் சப்தஸ்ய தித்யா விபக்தி ஏகவச்சனம். இந்த தம்மு வந்து யாரை குறிக்கிறது? தன்னிஷம்ய மனுஜஹ குதிரையை குறிக்கின்றது. தம் பபாஷே, பபாஷேன்னா கூறினான். மயா தவ ஏதாவத், மயா என்னால் உனக்கு இது. அது அர்த்தம் சொல்லுவாங்கதா, முதல்ல படிச்சுக்கோ, முதல்ல பிரிச்சு படிங்க. ஓகே ஓகே. மயா தவ ஏதாவத் பிரயோஜனம் இதி ஜானாமி அகம். என்னால் உனக்கு உனக்கு பிரயோஜனம் இதுவரையே என்று நான் அறிவேன் அப்படின்னு ஐ மீன் தமிழ்ல பண்ணிருக்கேன். I understood that my help is only you need my help up to this, that I know. Okay, I understand. Okay, janami. Janami, yeah, understand. தவ ஏதாவத், இது இந்த இடத்துல வந்து தவ வந்து தகாராத்ய த்ரிலிங்கேஷு யுஷ்மத் சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஏதாவத், ஏதாவத் அவ்யயம். தவ ஆ பிளஸ் ஏ ஐ ஆறுது விருத்தி சந்தி இல்லையா மாதா? விருத்தி சந்தி. பிரயோஜனம், பிரயோஜனம் அகாராந்த நபும்சகலிங்கஸ்ய பிரயோஜன சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரயோஜனம் இதி அவ்யயம். ஜானாமி ஞா தாத்து 9p, அதாவது பரஸ்மைபத்யாம் லட்லகாரே உத்தம புருஷ ஏகவச்சனம். ஜானாமி. அகம் தகாராந்த த்ரிலிங்கேஷு அஸ்மத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கிஞ்ச்விதः त्रिषुलिङ्गेषु किन्त्वितः परं त्वया मे प्रयोजनं भविष्यति. किन्त्वितः, ஆக்சுவலி கிந்த்விதஹக்கு மத்த எனக்கு கரெக்டா அர்த்தம் இது பண்ண தெரியல. அது வந்து நோ கொஸ்டினரிங் அப்படின்னு வருது. ஆனால் உன்னால் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உதவி எதிர்காலத்தில் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்படிங்கறத கிந்த்விதஹ கிந்த்வ சப்தம் இல்லையா மாதா? தசில் பிரயோகம் மாதிரி வருதா இல்லையா? ஆக்சுவலி கிந்த்வான்னு சப்தம் பார்த்தேன். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து கிந்த்வத் அப்படின்னு இருக்கு இல்லையா? கிந்த்வித்தஹ அப்ப வந்து கிந்து பிதப்பரம் அப்படி பிரிக்கணும். ஓகே, எனக்கு அது தெரியவே இல்லை. நான் அதை பற்றி மார்க்கே போகிறேன். அதாவது ஹென்ஸ்போர்ட். ஓகே. ஆனால் அதாவது பட் ஆனால் என்ன, இதற்கு மேல், அதாவது இத்தப்பரம் ஹென்ஸ்போர்ட். ஓகே ஓகே ஓகே, இப்பதான் புரியுது மாதா. சாரி மாதா. கிந்து இத்தः பரம் त्वया மேன மம மேது பிரயோஜனம் பவிஷ்யதி. ஆனால் இது இனிமேல் உன்னால் எனக்கு பிரயோஜனம் மிகுந்த பிரயோஜனம் இருக்கின்றது, ஏற்படும். ஓகே, பவிஷ்யதி. You will be useful. You will be useful for me. பரம் அவ்யயம் மிகுந்த. உன்னால் எனக்கு பிரயோஜனம் ஏற்படும். தமிழ்ல கரெக்டா உன்னால் எனக்கு பிரயோஜனம் ஏற்படும். ஓகே. இனிமேல் அதாவது இத்தப்பரம்
இத்தப்பரம் இனிமேல் தமிழ்ல சொல்லணும். ஓகே, இனிமேல் உன்னால் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் ஏற்பட இருக்கின்றதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏற்படும். பரம் வந்து அவ்யயம், வயா வந்து தகாரந்த திரிஷுலிங்கேஷு யுஷ்மத் சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், மே மம மே அது அது வந்து தகாரந்த திரிஷுலிங்கேஷு அஸ்மத் சப்தஸ்ய षष्टि विभक्ति एकवचनं, प्रयोजनम् अकारान्त नपुंसकलिंग प्रयोजन शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं, भविष्यति भूधातु परस्मैपद्यां ऋट्लकारे प्रथम पुरुषे एकवचनं ஏற்படும். ऋट्लकारे. ஓகே, ऋट्लकारे. கதம் அகம் ஆயிட்டா ரெண்டு அது ரெண்டு அது மட்டும் முடிச்சிடுங்க அந்த பிரகரம். ஓகே மேடம். கதம் அகம் ஸ்வாம் विसृजेयं, कथम अहम स्वाम वी उपसर्ग पूर्व सृज धातुவோட विसृजेयं, कथम अव्ययम, अहम வந்து अगेन दकारांत अस्मत् शब्द त्रिशुलिंगेषु अस्मत् शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं, स्वाम युष्मत् शब्दस्य द्वितीया विभक्ति एकवचनं, தி உபசர்க பூர்வ ஸ்ருஜ் தாத்து, இது வந்து பரஸ்மைபத்யாம் விதிலிங்கம், அதாவது ஸ்ருஜேயம்ங்கிறது வந்து விதிலிங்கத்துல வருது. உத்தம புருஷ ஏகவச்சனம். நான் எவ்வாறு உன்னை போக விட முடியும், உன்னை விடுவிக்க முடியும், அப்படி விடுவிக்க முடியும் ஆர் போக விட முடியும். क्वेश्चन மார்க். ஓகே, சீதாராமன் சார் என்ன டவுட் சார் உங்களுக்கு? மத்த இந்த கிந்து இத்தகா பரம் துவயா சொல்லிருக்காங்க இல்லையா, அதுல மே வந்து சதுர்த்தி விபக்தி இல்லையா, எனக்கு பிரயோஜனம் இல்லையா, என்னுடைய பிரயோஜனம் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா சார், நீங்க மம பிரயோஜனம் மே பிரயோஜனம் மக்கியம், உங்களுக்கு வந்து மக்கியமுக்கும் மே வரும் மமாக்கும் மே வரும். ஆனா இந்த இடத்துல மக்கியம் தானே சரியா வரும் இல்லையா, எனக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத மம பிரயோஜனமும் யூஸ் பண்ணலாம் சார். சம்ஸ்கிருதத்துல both can be used. ஓகே, என்னுடைய இது வந்து you can use. அதனாலதான் அவ வந்து மே போடுறதுக்கு காரணமே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மே போடுற இடத்துல எல்லாமே you can either link it to even எனக்கு என்னுடைய ரெண்டுமே சொல்லலாம். நீங்க சொல்ற தமிழ்ல போடும்பொழுது எனக்கு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான் நீங்க சொல்றது, பட் மேங்கிறது கரெக்ட். ஓகே, மீனாட்சி மேடம் என்ன டவுட்? இன்னொரு டவுட் மாத்த இருக்கு. ஒரு நிமிஷம் சீதாராமன் சார் உங்களுக்கு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இந்த பிரயோஜனம்க்கு அது வந்து கிருதந்தமா தானே வரும், பிரய பிர பிளஸ் யுஜ் பிளஸ் லுட் இல்லையா? பிரயோஜனம் வேண்டாம் சார், அது சமஸ்தபதம் இல்லையே, கிருதந்தமா இருக்கிறதுனால பிரிச்சேன். இல்ல வேண்டாம், கிருதந்தம்ங்கிறதுனால பிரிச்சேன். வேண்டாம், அது வேண்டாம். பிரயோஜனம் இங்க சிங்கிள் வேர்ட். ஓகே, அதுக்கும் மேல நீங்க பிரிக்காதீங்க. யோஜனம்ங்கிறதுக்கே வேற மீனிங் இருக்கு. யோஜனம்னா அது மைல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க போட்டா மட்டும்தான் இந்த அர்த்தம் வருது. வருது, ருதாத்தில வருது. வேண்டாம், நீங்க விட்டுருங்க. பிரயோஜனம் ஒரே மீனாட்சி மேடம் சொல்லுங்க. நமஸ்தே மத்தா, நான் கூட அதுதான் நினைச்சேன் பிரயோஜனம்னு. அப்புறம் நீங்க சொன்னவன கிளாரிஃபை ஆயிடுது. இதுக்கு இன்னும் ஒண்ணு வந்து இங்க மே வந்து இப்போ ஜுரம் நமக்கு இருக்குன்னா மம ஜுவரக அஸ்தி தானே சொல்றோம். மே இப்படிதானே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தம். அதனால இது கரெக்டா தானே? அதாமா நான் சொல்றேன். அதனாலதான் the author has put it as me. புரியுதா? ஆமா ஆமா. இப்ப வந்து தமிழ்ல நம்ம பண்ணும்போது எனக்கு ஃபார் மீ, இப்ப தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து
இங்கிலீஷ்ல பண்ணினேன்னா ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பண்ணினா எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு வருது. ஆனா வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து இந்த மம மக்கியம் ரெண்டுக்குமே வந்து when you can use both they put it as me. இல்லைன்னா அழகா மாமானே போட்டிருப்பாங்களே. இப்போ முன்னாடி தவன்னு போடுறாங்க இல்லையா, அது மாதிரி மம்மான்னு போட்டிருப்பாங்க. ஸோ இட் கேன் பி யூஸ். மமா இஸ் ஆல்சோ ரைட் as you said. That's what I was also telling sir. Okay. Thank you. ஓகே, இப்போ அடுத்து யாருமா பண்றது? நான் சொல்லட்டுமா? பத்மாவதி பண்ணியிருக்கேல? நான் பண்ணிருக்கேன். குட். யா, மீனாட்சி மேடம், you can mute yourself. சொல்லுங்க. யாவத் ஜீவம் சோ அஸ்வஹ தஸ்ய மனுஜஸ்ய வாஜி வாசாலாயாம் பந்தனே சித்தஹ பரதந்திரதயா பரம் பீடா மன்வபூ. பீடாம் அன்பபூ. மன்வபூ. இப்ப பிரிச்சு படிங்க நீங்க. என்னதான் முதலேந்து சந்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரிச்சு படிங்க. நீங்க ஒன்னா படிச்சிருக்கேன். தத்தோங்கிறத நீங்க எப்படி படிப்பீங்க? அப்படி பிரிச்சு படிங்க. அத வந்து பிரிக்கணுமான ததஹ ததோ அது வந்து இதுல வரும். தத் சப்தத்துல தசில்ல வருது. அது வந்து கரெக்டா நீங்க சொல்லிட்டு வாங்க. யாவத் ஜீவனம் அதுல வந்து யாவத் பிளஸ் ஜீவனம்னு எழுதியிருக்கேன். அதுல வந்து ஜீவனம் இல்ல, ஜீவம் தான். ஜீவம் சாரி ஜீவம். யாவத் அவ்யயத்துல ஜீவனம்ங்கிறது அகாராந்த நபும்சகலிங்க ஜீவ சப்த திவ்யா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது வந்து ஜீவ இதுல பாக்குற சமயத்துல அது எந்த ஜீவ் கணத்துல இதுல வருது. ஜீவ் வந்து கஞ்சி சேர்த்தாக்க ஜீவகா வருது. சோ அஸ்வகா சஹ பிளஸ் அஸ்வகா விசர்ஜிய உத்வம். அடுத்தது வந்து சோ அஸ்வம். அது அஸ்வம் வந்து அகாராந்த புல்லிங்க அஸ்வ சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தஸ்ய இருங்க பத்மாவதி மேடம், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீங்க வந்து சஹ அஸ்வஹான்னு பிரிச்சு கரெக்டா? ஆமா, சஹ அஸ்வஹா. அப்ப சோ அஸ்வஹாக்கு இதுல எத்தனை? 3 சந்தி. 3 சந்தி இருக்கு இதுல. 3 சந்தி சொல்லுங்க. இதுல வந்து ஆல வந்து இதுல பேரு பேரு வரும். சஹா வந்து என்னது? விசர்கஸ்ய. சஹா வந்து விசர்கஸ்ய. சரி, விசர்க்கம் இருக்கு. இப்ப சோ வந்ததுனால விசர்கஸ்ய விசர்க்கம் கழிஞ்சு லோபம் ஆயிருக்கு. விசர்க்கம் லோபம் எங்க ஆகும்? சோ கொண்டு வந்துட்டேல, அப்புறம் எங்க லோபம்? அப்ப உத்வமா. விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம். அந்த பேர் ஒருங்க வருது இல்லையா? இதுமா உங்க வாய்ஸ் வந்து எனக்கு தான் இப்படி கேட்கறதா? எல்லாருக்கும் கொஞ்சம், அதாவது ஒரு இறையறது அப்படியே ஒரு மாதிரி. எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. இல்ல, எனக்கே கேட்கறது. பிரேக் ஆகி வருது. பிரேக் ஆகி ஓகே. நான் சவுண்ட் இப்ப பாருங்க. இப்ப சரியாதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க. அதாவது விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம். இப்ப குணமும் வந்தாதான் விசர்க்கத்தோட இடத்துல ஊ வரும். ஓகே. அப்ப அந்த சால இருக்கிற ஆ ஊவும் சேர்ந்துதான் சோன்னு மாறும். உத்வம் வந்து குணமாகும். ஆ பிளஸ் ஊ அப்புறமா வந்து அப்புறம் ஓ வந்த அப்புறம் சோ பிளஸ் அஸ்வம். அப்போ இங்க வந்து பூர்வ ரூப சந்தி வரும்.
இப்ப Correct ஆ? சந்தியோட பேர் ஓரமா வருது. நீங்க சொன்னது கரெக்ட். ஓக்கு அப்புறமா பேர் ஓரமா வருது என்னோட பேர். என்னமா? சரியா நீங்க கரெக்ட், நீங்க சொன்னது எனக்கு பேர் ஓரமா வருது. தப்பு, நான் எழுதிடல. சந்தி எழுதியிருக்கேன், சரியா பேர் சரியா எழுதி. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐ திங்க் யுவர் வாய்ஸ் இஸ் இப்பெல்லாம் வருதா சத்தம்? இருங்க வரேன். நான் கொஞ்சம் என் வாய்ஸ் கேட்கறதாமா? எனக்கு கிளியரா கேட்கறது மாட்டேன். கொஞ்சம் கிளாரிட்டி குறைச்சலா இருக்கு. அப்புறம் ஒரு சவுண்ட் வேற வருது கூட. எனக்கு தான் அப்படிதான் வருதா தெரியல. யாரோடது? இல்ல எனக்கும் வருது, கர கரகரான்னு ஒரு சத்தம் வருது. ஆமா, எனக்கு ரொம்ப காதுல வச்சிருந்தோன்னா பத்மாவதி மேடம் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப காதுக்குள்ள ரொம்ப இறையுது அப்படியே. இப்ப கிளியரா அதனாலதான் இருக்கு மாத்தா. சரியா இப்ப இருக்கா? அதான் இப்ப அதான் clear ஆ இருக்கு. கிளியரா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப சொல்லுங்க. அஸ்வஹா. இப்ப திருப்பி அந்த சந்தியை சொல்லுங்க. நீங்க முதல்ல 3 சந்தி வருது சொன்னீங்க. சஹ பிளஸ் அஸ்வஹா விசர்கஸ்ய உத்வம். அடுத்ததுல வந்து சொல்லி தந்த குணம் விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம். அப்புறம் சோ பிளஸ் அஸ்வ வருது. அப்ப வந்து ஓகாரம் வந்தானா பின்னாடி அகாரம் வந்தானா என்ன வரும்? அந்த பூர்வ சந்தி. பூர்வரூப சந்தி. கரெக்ட். அதனாலதான் அந்த அகாரம் வந்து அவகிரக சின்னமா மாறுது. இதெல்லாம் மறக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. நான் எழுதுறது சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ரொம்ப பேச ஆரம்பிக்கும் போதே பயப்பட ஆரம்பிச்சுடுங்க. நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நான் முதலேந்தே சொல்லியிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு. நீங்க பயந்து பயந்துதான் நீங்க விடுறேன். பயப்படாதீங்க. ஓகே, தைரியமா பண்ணுங்க. தப்பா இருந்தா இருந்துட்டு போறது, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒண்ணும் இது ஒண்ணு கிடையாது. ஓகே சரி. அஸ்வஹா आकारान्त पुल्लिंग अश्व शब्दः प्रथम विभक्ति एकवचनं तस्य तकारान्त तत्शब्दस्य पुल्लिंगेषु षष्ठी विभक्ति एकवचनं. அடுத்தது மனுஜஸ்ய. அது வந்து மனுஜ சப்தஸ்ய षष्ठी विभक्ति अकारान्त पुल्लिंग मनुज शब्दस्य षष्ठी विभक्ति एकवचनं. அடுத்தது வந்து வாகிசாலாயாம். அப்ப வந்து அதுல வந்து சாலாயாம் வாகிசாலாயாம் வாகினஹ சாலா தஸ்யாம்னு எழுதிருக்கேன். வேண்டாம். நீங்க முதல்ல என்ன ரூபம் சொல்லுங்க. வாஜிசாலா வாஜின் சப்தஸ்ய நபும்சகலிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது பந்தனி. போடாதேங்கோ, நபும்சகலிங்க வராதுமா. வாஜிஷாலாங்கிற சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க வாஜிஷாலா நான் தான் தப்பா சொன்னேன். எழுதியிருக்கிறது ஸ்ரீலிங்கம் தான் எழுதியிருக்கேன். தப்பா சொன்னேன். சொன்னது சொல்றதே தப்பா. நோட்டை பார்த்து சொல்லுங்க. ஓகே, வாஜிசாலா ஸ்ரீ. அது வந்து ஸ்ரீலிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பந்தனே. கேக்குறதா? கேக்குறது. बंधने बंधन शब्द आकारांत नपुंसकलिंगम प्रथमा विभक्ति एकवचनम. बंध நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க. பந்தனங்கிற சப்தம் தான். நீங்க எதுக்கா எங்கேயோ போறேன், கஞ்சுக்கெல்லாம் எங்க போறேன்? சப்தமே பந்தனங்கிற சப்தம் தான். பந்தனங்கிற சப்தம் நபும்சகலிங்கம். சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அதுல வந்து பந்து தாது, அதுல வந்து கஞ்சி சேர்ந்துட்டு, அதனால தெரியாது. கஞ்சி எப்படி சேர்ப்பே? அண்ணா வரத்துக்கு என்ன பிரத்யே சேர்க்கணும்? இது பந்தனான்னு சொல்லியிருக்கேன். பந்து தாத்துன்னு. ஓகே ஓகே சரி. அதோட என்ன பிரத்யே சேர்ந்தா அண்ணான்னு வரும்? கஞ்சி சேர்த்தா வெறும் ஆ மட்டும் தானேமா வரும். வரும். கரெக்ட். ஆமா, அண்ணான்னு வந்திருக்கேன் இங்க.
அனாவத் அதனால எந்த பிரத்யை சேர்க்கணும்? இது தெரியும். கொஞ்சம் யோசிங்கோ, எந்த பிரத்யை சேர்க்கணும்? அனா வந்துருச்சுனாக்கா அண்ணா வந்தா என்ன பிரத்யை சேர்க்கணும்? அனா வந்த தந்தைய என்ன வருதுன்னா வந்ததுன்னா நம்ம இதுல வைக்கிறப்போ வந்தா ஆவாமா தெரியல மாட்டா சொல்ல தெரியும். அனா வந்தானா லுட்டு பிரத்யை சேர்க்கணும். யுஜ் லுட்டு லுட் ஓகே லுட்டு பிரத்யை சேர்க்கணுமா? ஓகே மா ஓகே யுஜ் ம். எழுதி யுஜ் கரெக்ட் யூ யுஜ் கஞ்செல்லாம் வராதீங்க. சித்தஹ தா ம். இது வந்து தாது வந்து தா தாது ஈக்த பிரத்யை சேர்த்திருக்கும். அதனால சித்தஹ ம். இது வந்து கரெக்டா மாதா? கரெக்ட் தான். பரதந்திர அடுத்தது வந்து பரதந்திரதையா. இப்போ வந்து இதுல வந்து பரதந்திரதையாங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்க பரதந்திர சப்தம் திருத்திய விபக்தி ஏகவச்சனம். அதுக்கு வந்து சொல்ற சமயத்துல நம்ம பரானா தந்திரதையா சுபு இப்படி எழுதியிருக்கேன். முதல்ல அதை முடிச்சுக்கோங்க, அப்புறமா வாங்க சமஸ்த பதத்துக்கு அப்புறமா வாங்க. பரதந்திரத்தையா பராம் பராம்ங்கிறது அவ்யயம். பீடா மன்வபூத். அடுத்தது பீடா மன்வபூத். பீடாம வந்து அகாராந்த பராம் வந்து அன்பயம் அவ்யயமா எழுதியிருக்கேன். சரி, அடுத்தது சொல்லுங்க. பீடா மன்வபூத். அதுல வந்து இதுல பிரிச்சு எழுதுற சமயத்துல பீடாம அனு அபூத்னு எழுதியிருக்கேன். பீடாம் என்ன போட்டிருக்கேன்? பீடாம் போட்டிருக்கேன். அதுல வந்து பீடாங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்க பீடா சப்தம் தித்யா விபக்தி ஏகவச்சனம் போட்டிருக்கேன். பீடாவோட அஞ்சு சேர்த்ததுனாக்கா பீடாம் அந்த இதோட இல்ல நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க பத்மாவதி மேடம். நீங்க வந்து ஏதோ கிருதந்தாலேயே இருக்கேன். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கிருதந்தா கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு ரொம்ப தப்பு பண்றேன். இப்ப அணு பூத் என்ன சொல்லுங்க? அணு பூத்ல லுங்கு எழுதியிருக்கேன். மத்தியமா பகுவச்சனம் பூதாது. அதுல வந்து ஓகே, அபூத் வந்து என்ன லகாரம்? அபூத் வந்து இதுல லுங் லகாரம். மத்தியம லகாரம். ஆமா. அபூத் அபூத்தம் அபூத். ஓகேமா, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க நிறைய ட்ரை பண்றேன், பட் நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்கிறீங்க. ஏன் இவ்வளவு குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஸ்ட்ரெயிட்டா முதல்ல என்ன ரூபம் வருது, என்ன சப்தம் வருது, அதெல்லாம் முதல்ல பாத்துக்கோங்க. டோன்ட் கோ இன்டு கிருதந்தா. முதல்ல பேசிக் கிராமரை யூஸ் பண்ணுங்க, அப்புறமா நம்ம டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன வரும் இங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, அப்புறமா தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். அதான் நீங்க ரொம்ப 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 குழப்பிக்கிறது. ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க முதல்ல பார்த்துட்டு ஹவு இட் வில் கம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். மீனாட்சி மேடம் இந்த லைனை திருப்பி பண்ணுங்கம்மா. மீனாட்சி மேடம், are you there? I'm here only. I unmute பண்ணேன்.
ம். தத்தோ அதுல இருந்தானே இல்ல பந்தனேல இருந்தா தத்தோ இல்ல தத்தோல இருந்து பண்ணுங்க. தத்தோ யாவத் ஜீவம் சோஸ்வக தஸ்ய மனுஜஸ்ய வாஜிஷாலாயாம் பந்தனே ஸ்திதः பரதந்திரतया பராம் பீடயா பீடாம் அன்வபூத். ம். தத்தக ஓகே, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு மீனிங் மட்டும் சொல்லுங்க. பராம் இந்த பரதந்திரத்தையா பராம் பீடாம் அனுபவம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சென்டென்ஸோட மீனிங் கரெக்டா எப்படி எழுதிருக்க சொல்லுங்க. பராம் பீடாம் அனுபவத்துன்னு அதாவது இன்னொருத்தருக்கு பண்ணின பாவத்தை சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்கம்மா. full sentence tatah so up to that time that horse that dasya manujasya அந்த மனுஷனுடைய இதுல இருந்து அதோட ஸ்டேபிள்ல பந்தனே ஸ்திதக கட்டி போட்டிருந்தது. பரதந்திரத்தையா பிறருடைய தந்திர அவனோட தந்திரத்தை பரதந்திரத்தையான அவனை தான் குறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பராம்பீடையான் அபூத் அனு அபூத் அது வந்து பிறனோட பீடைய அதுக்கு கிடைச்சது. நீங்க எழுதலையோ முன்னாடியே? எழுதல. சீதாராமன் சார் என்ன மீனிங் எழுதிருக்கு சொல்லுங்க. அதாவது இது வந்து சுபாஷித மாதிரி சொல்றார். பரதந்திரத்தையா எழுதியிருக்கேன் இல்ல எழுதியிருக்கேன் மாத்தா. மற்றவர்களுடைய இது உபதேசத்தை கேட்டு வந்து நமக்கு வேறு விதமான கஷ்டங்களே வந்து சேரும். இல்ல அது வந்து அப்புறமா நீங்க வந்து இது பண்றீங்க. இது வந்து பரதந்திரத்தையா வேற ஒருத்தருடைய அதையும் சொல்லவா? தத்தக யாவத் ஜீவம் சிவகா. சார் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். ஐ வில் டு இட். மியூட் பண்ணிக்கோங்க. ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதாவது தத்தக யாவத் ஜீவம் சஹ அஸ்வஹ தஸ்ய மனுஜஸ்ய வாஜிஷாலாயாம் பந்தனே ஸ்திதஹ பரதந்திரதயா பராம் பீடா அன்வபூத். ஓகே மேடம் நான் இதுன்னு சொல்லட்டுமா மேடம்? நான் சொல்லட்டுமா? சாரி மாதா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சாரி மாதா, ஒரு நிமிஷம். இல்ல சார் மியூட் பண்ணிக்கோங்க. பாலா மேடம், வாட் டு யூ வாண்ட் டு சே சம்திங்? இது மீனிங் சொல்லலாமா மேடம்? உங்களால சொல்ல யூர் ஓகே? இஸ் யுவர் ஹெல்த் ஓகே? என்ன மேடம்? பேச முடியுமா உங்களால? பேச முடியும் மேடம். சொல்லட்டுமா? சரி, அப்ப சொல்லுங்க. ततः यावत् जीवनं सो अस्वः तस्य मनुजस्य वाजिशालायां बन्धने स्थितः பரதந்திரத்தையா பராம் பீடாம் அன்வபூத். அதன் பிறகு வாழ்க்கை முழுவதும் அந்த குதிரை அந்த மனிதனுடைய குதிரை லாயத்தில் கட்டப்பட்டிருந்து மற்றவர்களுக்கு அடிமையாகி அவர்களால் அவர்களுடைய துன்புறுத்தலை அனுபவித்தது. Yeah. So since then the horse and the dependence on others' will, having been in bondage in the stable, suffered different pain and suffering. Okay, this is English la yaradu ketana adukada சொன்னேன். Yeah, param peedam என்ன எழுதிருக்கீங்க பாலா மேடம்? மாதா ப்ளீஸ் ஒரு தடவை இங்கிலீஷோட ரிப்பீட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அதுதான் நானே சொன்னேன். Since then the horse with the dependence on others' will until the end of its life, having been in bondage in the stable, suffered different pain and suffering. Okay, or suffered pain. Okay, or
ஓகே, தேங்க்யூ மாதா. சஃபரிங் வித் பெயின் எப்படி வேணாலும் எழுதலாம். பராம் பீடாம். எஸ் பாலா மேடம் சொல்லுங்க. அது வந்து நான் பராணாம் பீடாம்னு எழுதியிருக்கேன் மேடம். மற்றவர்களுடைய துன்புறுத்தல் அப்படின்னு எழுதி. ஓ ஓகே. இங்க வந்து பராம் பீடாம் அனுபவத்தை பராம் பீடாம் அதர்ஸ். ஓகே, பராம் பீடாம் அனுபவத். ஓகே மேடம் உமா மகேஸ்வர், சின்ன டவுட் மேடம். பராம் பீடாம்னா மிகுந்த வேதனை அப்படி சொல்ல முடியாதா? அப்படியும் சொல்லலாம். மிகுந்த வேதனைக்கு உள்ள பரதந்திரத்தையா டிபெண்டா இருக்கும் பொழுது, அதாவது பராம் பீடாம் இந்த இடத்துல பீடாம வந்து நம்ம த்வித்தியா விபக்தியா எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ பராம் இஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் அன் அன்வயம், இட் இஸ் பராசப்தம். பராசப்தம் ஒன்லி. ஓகே, so that is மிகுந்த மிகுந்த வேதனைக்கு உள்ளானது அப்படின்னு எழுதியிருக்கேன் நானு. அதான் கிரேட் பெயின். ஓகே, தேங்க்யூ. மாதா ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ், அருவமி மாதா. சொல்லுங்க. ஆக்சுவலா நான் சொல்லும் போது பரதந்திர தையாக்குல இருந்து மட்டும்தான் கேக்குறீங்கன்னு நினைச்சு நான் சொன்னேன். நான் ஃபுல்லா தான் இதையதான் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தவங்களோட அட்வைஸ கேக்குறதுனால அவருக்கு ரொம்ப அதிக கஷ்டம் வந்தது அந்த குதிரைக்கு அப்படிங்கிற மாதிரியா தான் எழுதும் போது அந்த இடம் மாத்திரம் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ததகா யாவ ஜீவம். ஒரு செகண்ட் சார், இப்போ வந்து இங்க ஒண்ணு மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, இந்த பராம வந்து நம்ம த்வித்தியா விபக்தியா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இப்போ உமா மகேஸ்வரி மேடம் சொன்னாங்க மிகுந்த பீடை, அதாவது மச் பெயின் அப்படின்னுட்டு. ஸோ அகெயின் ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட் எனி அட்வர்ப் கிரியா விசேஷனம் இட்ஸ் கமிங் இன் த த்வித்தியா விபக்தி. ஓகே, ஸோ அதாவது இந்த பராம் பீடாம் அன்பபூத். ஓகே, இங்க வந்து ஆக்சுவலி மிகுந்த வேதனையை அடைந்தது. ஆனா இந்த கிரியா விசேஷனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிகுந்த அடைந்தது அப்படின்னு இல்லாம இது கிளாரிஃபை பண்ணறதுக்காக தான் நான் வந்தேன். அதாவது நம்ம வந்து என்ன சொன்னோம்னா த்வித்தியா விபக்தி வரும்பொழுது இட் வில் பி ஐதர் இட் வில் பி an adjective to whatever is the noun, it will either be an adjective. If it is an adverb kriya visheshanamna it will come to the என்ன சொல்றது verb. பட் இந்த பராம் பீடாம் அப்படிங்கிற இடத்துல இந்த மிகுந்த வேதனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் நாட் அன் அட்வர்ப், இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இட் இஸ் அ விசேஷனம் டு பீடா. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். பட் பரா வந்து இஸ் ஆல்சோ தேர் அஸ் இன்டிக்ளைனபிளாவும் இருக்கு. பத்மாவதி மேடம் நீங்க சொன்ன மாதிரி இன்டிக்ளைனபிளாவும் இருக்கு. பட் இன்டிக்ளைனபிளா எடுத்துக்கலாம், நம்ம இன்டிக்ளைனபிளாவும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து அட்ஜெக்டிவாவா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் நான் பீடா சப்தமா தானே எடுத்துக்கிறோம். பீடாம் எடுத்துட்டு அது கண்டிப்பா வச்சுக்கிறோம். யா, பார்வதி ஹரிகரன் மேடம் சொல்லுங்க. பார்வதி ஹரிகரன் மேடம். எஸ் மாதா, ஹரியோம் கேக்குறதா? சொல்லுங்க. பராம் வந்து மிகுந்தன்னு எடுத்துட்டா வந்து அவ்யயமா எடுத்துக்கணும் இல்லையா மாதா? இல்லம்மா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க அவ்யயமா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்க அவ்யயம் அவ்யயமா நீங்க எடுத்துட்டேன்னா டூ மச் எக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலும் இன்டிக்ளைனபிளாவும் எடுத்துக்கலாம். பட் இன்டிக்ளைனபிளாவும் எடுத்துட்டாலும் இட் இஸ் ஒன்லி கோயிங் அ விசேஷனம் டு பீடாம் நான் சொல்றேன். கரெக்ட், விசேஷனமா வருது புரிஞ்சிடுது மாதா. பட் பராம்க்கும் போது மிகுந்தன் எடுத்துட்டாக்க மிகுந்தன் எடுத்துட்டா அவ்யயமா தானே வரும். மிகுந்த வேதனை இல்ல மிகுந்த வேதனை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வேதனையை குறிக்கிறது தானேமா இந்த இடத்துல. எஸ் மாதா, விசேஷம் வந்து அவ்யயமா வர முடியாதுங்கிறதுனால அப்படி சொல்றீங்களா? அதனால அது வந்து திருப்பி ஸ்ரீலிங்கமா தானே வரணும் இல்லையா? வரணும்.
அதனால யல்லிங்கம் ஓகே யல்லிங்கம் யத்வச்சனம் யத்வச்சனம் அதான் ஞாபகம் இருக்கா நம்மளோட விசேஷணம் விசேஷம்னா யல்லிங்கம் அவ்யயம் யத்வச்சனம் வரவே முடியாது. கரெக்ட். எஸ் மாதா. அதனால தல்லிங்கம் தத்வச்சனம் தத்வச்சனம் விசேஷம் தத்வச்சனம் அத நம்ம அந்த அந்த டெஃபினிஷனை நம்ம மறக்க கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஓகே மாதா. ஓகே அதேதான். அதாவது எங்க சார் சொல்லுவார், இந்த புக்கெல்லாம் யாரு எழுதியிருக்காளோ அவ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். உண்மையிலேயே நிஜமாவே. பட் வந்து இந்த உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேனாட் டேக் இட் ஆஸ் அன் இன்டிக்ளைனபிள், இட் இஸ் கமிங் அன் இன்டிக்ளைனபிள் ஆல்சோ அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து நம்ம விசேஷணமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. அனு அபூத். இந்த அபூத்துங்கிறது இங்க லுங்லகாரமா வந்திருக்கு. லுங்லகாரம் இஸ் ஆல்சோ பாஸ்ட் ஒன்லி. பட் இங்க வந்து நம்ம அபூத் அகாரம் முன்னாடி வரும், வரும் முன்னாடி பாஸ்ட் டென்ஸ் மாதிரி. ஆனா பூத்துன்னு அப்படி வரும். நம்மளுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா வந்து எப்படி வரும், லங்லகாரானா எப்படி வரும், அபவத்துன்னு வரும். இப்போ இந்த இடத்துல இந்த தாத்து வந்துட்டு அப்புறமா தக்காரா வருது, முன்னாடி அடாகுமா வரும், வரும். ஸோ அபூத் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த கடைசி லைன் பரதந்திரஸ்ய புத்தக உமாமேஸ்வரி மேடம் பண்றேல நீங்க வந்திருக்கேன். பண்றேன் மேடம். உமா மகேஸ்வரி நானா வேற? நீங்க தான்மா உமா மகேஸ்வரி. அவங்க உமா. ஓகே ஓகே பண்றேன் மேடம். பண்றேன். பரதந்திரஸ்ய குதக சுகம். இப்போ இங்க பரதந்திரன் சப்தம் எடுத்தீங்கன்னா பரதந்திர சப்தம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். குதக ஒரு நிமிஷம் எழுதி வச்சுட்டேன். குதகனா கிமிதக. ஏன்னா அது அவ்வியமா தான் நான் எழுதியிருக்கேன். ஆனா அது எப்படி அவ்வியம் தான் எழுதியிருக்கேன், அது ரைட்டான்னு தெரியல. குதக ரைட் தான். அவ்விய குதக சுகம். இப்ப சுகம்னா அந்த ஆக்சுவலி இதோட மீனிங் வந்து இந்த பரதந்திரத்தினால என்ன சுகம், வாட் இஸ் த சுகம்ங்கிற மாதிரி. சுகம் வந்து சுக சப்தத்தோட திதியா விபக்தி ஏகவச்சனம் எடுத்துருக்கேன். உக்தம் ச சுபாஷித ரத்னகாரே. உக்தம், இந்த உக்தம்ங்கிற வார்த்தைக்கு எடுத்தது அந்த உக்தத்தை வந்து வச்சு தாத்தோகோ. அதே ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன விபக்தி? சுக சப்தத்தோட தித்யா விபக்தின்னு சொன்னேன் மேடம். எனக்கு ஒரு நபும்சலி சுகம்னு வந்திருக்கிறதுனால செகண்ட்னு நினைச்சிட்டேன். ஆனா அதே சமயத்துல அது நபும்சங்க இருக்குமோ பிரதமா விபக்தியா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தது. தெரியும். பிரதமா விபக்தி ஏகாச்சனம். ஓ சாரி மேடம், அப்படி ஒரு டவுட் இருந்தது. ஆனா நான் சுகம் என்ன சுகம் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் வருமோன்னு நினைச்சுட்டேன் மேடம். இப்ப புரியுது. அப்போ சுகம் சுகானின்னு வரணுமா அப்புறம் பகவச்சனம் வரும்போது? தெரியல. ஓகே ஓகே மேடம். உக்தம், உக்தம்ங்கிறதுக்கு வச்சு தாத்தோவும் யுக்த பிரத்தியையும். அப்போ உக்தம் அந்த அது வந்து திதியா விபக்தி வருது. அதாதிகணம் பார்த்தேன், பரஸ்மை பதம் சக்கர்ம கிரியா போட்டிருக்கு. உக்தம் ச அவ்யயம் சுபாஷித ரத்னகாரே. சுபாஷித ரத்னகாரே நான் வந்து எனக்கு அது தனியா பிரிக்கணுமா இல்ல சமஸ்த பதமா அதெல்லாம் தெரியல. சுபாஷித ரத்னகார சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம்னு எழுதிட்டேன். ரைட்டா? அதுல ஏதாவது நடுவுல சமஸ்தம் ஏதாவது சுபாஷித சமஸ்த பதம் தான். அது எப்படி பண்றதுன்னு தெரியல மேடம். அது மட்டும் சுபாஷிதஸ்ய ரத்னகார, அதான் சுபாஷிதஸ்ய ரத்னகாரக அப்படி எடுத்துக்கணுமா? தஸ்மின் தஸ்மின். ஓகே ஓகே. சர்வம் பரவசம் துக்கம் சர்வ ஆத்மவசம் சுகம் இதி. சர்வம் சர்வ சப்தத்தோட தித்யா விபக்தி ஏகவச்சனம். பரவசம், நான் பரவச இங்க பர உபசர்க்கமா எடுத்துன்னு வஷ்தாத்தோகோ தித்யா விபக்தியா பரவசம். துக்கம் இப்ப துக்கமும் அப்ப நபும்சலிங்கம் தானா மேடம் இது? ஆமா ஆமா. ஓகே சாரி மேடம். அப்ப துக்கம் நபும்சலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சர்வம் அதே சர்வ சப்த திவ்யா விபக்தி. ஆத்மவசம், அப்ப சர்வ ஆத்மவசமும் அந்த சர்வ ஆத்மவசம் சப்தம் எடுத்துனா திவ்யா விபக்தி பிரதமா திவ்யா விபக்தி ஏகவச்சனம். சுகம் நபும்சலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இதி.
இல்ல அதாவது சர்வம் எனக்கு வந்து இந்த முதல்ல மீனிங் சொல்றேன் சார், மீனிங் சொல்றேன் சார். இந்த சர்வம் சென்டென்ஸோட மீனிங்க சொல்றேன் சொன்னா மேடம். நீங்களே விபக்தி போட்டுருவேன். ஓகே சொல்றேன் மேடம். சர்வம் பரவசம் துக்கம், எல்லாத்தையும் மத்தவர்கிட்ட குத்துறா துக்கம். சர்வ ஆத்மவசம் சுகம், நாமளே டிசைட் பண்ணி ஒரு காரியம் பண்ணா அது சுகம். இது உக்தம் சுபாஷித ரத்னகாரே ச உக்தம். அப்ப நான் தான் அர்த்தம் வந்து நம்மளே மத்தவர்கிட்ட கொடுத்தா நமக்கு துக்கம் தான், நம்மளே ஆத்மாவதி பண்ணா சுகம் இத்தி. அப்போ எல்லாமே செகண்ட் விபக்தி தான் போட்டேன். அந்த துக்கம் வந்து நபும்சலிங்கம் தெரியல, இப்ப தெரிஞ்சு போச்சு. சுகம் துக்கம் இதி வந்து அவ்யயம். சுபாஷித ரத்னகாரே, சுபாஷிதே தெரிஞ்சு போயிடுச்சு. சுபாதிஷ நினைச்சேன், இந்த சமஸ்த பதம் எனக்கு ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சுபாஷித ரத்னாகர அப்படிங்கிறது சுபாஷித ரத்னாகரம் கரஹ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், நம்ம எடுத்துக்காம சுபாஷித ரத்னாகரங்கிற புக்ல சொன்னது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதனால்தான் சொல்லப்பட்டது. ஓகே, உக்தம்னு வந்ததுனால சொல்லப்பட்டது. அப்போ நீங்க இதை எப்படி பண்ணுவீங்க? எப்படி மேடம்? இப்போ இது சொல்லப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, சொல்லப்பட்டது அப்படிங்கும் போது இது வந்து உங்களுக்கு நீங்க இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. Others, இல்ல, I know that you know, please give her a chance to say. Okay, இப்போ இல்ல இப்ப நீங்க என்ன, நான் எப்படி சொல்லணும்? shall I make it இப்போ நீங்க உக்தம் அப்படிங்கறது நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? சொல்லப்பட்டது சொன்னேன். ஓகே, சுபாஷித ரத்னாகரத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, இப்படி சொல்லப்பட்டது. ஓகே, யாரால் சொல்லப்பட்டதுன்னா யாராலையோ தேனன்னு வச்சுக்கலாம், இல்ல தைன்னு வச்சுக்கலாம். அவர்களால் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? அவர்களால் சொல்லப்பட்டது. அது என்ன? சர்வம் பரவசம் துக்கம், சர்வ ஆத்மவசம் சுகம் இது சுபாஷித ரத்னகாரே உக்தம். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ மீனிங் சொல்லுங்க, என்ன விபக்தி வரும் சொல்லுங்க. விபக்தி எல்லாத்துக்குமே சொல்லலாம், எல்லாத்துக்குமே சர்வம்லாம் சொல்லுங்க. எல்லாம் ஒரே விபக்தி தான். இல்ல எல்லாமே திவ்யா விபக்தின்னு நினைக்கிறேன். ஆனா சர்வ சப்தம் அகாராந்த புல்லிங்க சர்வ சப்தம் திவ்யா விபக்தி ஏகவச்சனம் சொல்லிருக்கேன். இல்லம்மா, இது வந்து எல்லாமே பிரதமா விபக்தியில தான் வரும். அப்ப எல்லாமே நபும்சலிங்கம்னு எடுத்துனா பிரதமா விபக்தி. சரி, அங்கதான் தப்புவாயிருக்கு. ஓகே மேடம், புரிஞ்சுது மேடம். இப்போ சர்வ சப்தம் புரிஞ்சுது மேடம், இப்போ புரிஞ்சுது. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். அவா என்ன புதுசா மீனாட்சி மேடம் என்ன சொல்லணும்? சுபாஷித ரத்னாகரகங்கிறதுக்கு நான் ஒண்ணு திங்க் பண்றேன், அதுக்கு சொல்லுனா கரெக்டா இருக்குமா கொஞ்சம்? ரத்னாகரகன்னா அது வந்து ஓஷன் மாதிரி தானே. சுபாஷிதம் ரத்னாகரக இவ அப்படின்னு கர்மதாரையால வருமானு கேக்குறதுக்காக. சுபாஷித ரத்னாகரான்னு ஒரு புக் இருக்குமா? ஓகே, சுபாஷிதம் என்னும் ரத்தினங்களை கொண்டது. ஓகே ஓகே ஓகே, let us not go to that சமஸ்தபதம். I wanted to know. இல்ல மேடம், want to know that. சொல்லுங்கம்மா. இல்ல ஒண்ணும் இல்ல. இப்பதான் இப்ப சொன்னப்புறம் தான் சர்வத்தோட பகுவச்சனம் சர்வாணின்னு வரும்போது அந்த நபுக்சலிங்கங்கிறதே மண்டையில போல இப்பதான் புரியல. இப்ப இல்லம்மா, இப்ப சர்வ சப்தம் வந்து 3 லிங்கத்திலயும் இருக்கு. ஆமா, அதுதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சது மேடம். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உக்தம் சொல்லப்பட்டது என்னது? அடுத்தவர்களிடத்தில் இருக்கும் அனைத்தும் துக்கம், நம்மிடத்தில் இருப்பது அனைத்தும் சுகம். இதுதான் நீங்க தமிழ்ல. ஓகே ஓகே, புரிஞ்சுது மேடம். இப்பதான் புரிஞ்சுது மேடம். இதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட் சந்தேகத்துல கேட்டு, இந்த யாவத் ஜீவம்னு ஒண்ணு வந்தது இல்லையா மேடம் மேல? அது கூட ஏதாவது சமஸ்த பதமா மேடம்? யாவத் வந்து சந்தி வந்திருக்குமா? அங்க சந்தி வந்துட்டு புரிஞ்சுது, அது புரிஞ்சுது. சரி மேடம், ஐ காட் இட் மேடம். தேங்க்யூ மேடம். என்ன சந்தி சொல்லிடுங்க.
இல்ல சந்தி தான் இப்போ அதுக்குள்ள இப்பதான் பார்த்து ஒப்புக்கொண்டு யாவத் ஜீவம் அதான் அந்த இந்த ஜஸ்வ சந்தியா சிஸ்து அதுவும் குழம்பு ஓகே ஜஸ்ட் ஓன் வேறு ஓகேமா கேன் மியூட் யூ. தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. சீதாராமன் சார் சொல்லுங்க சார். சீதாராமன் சார் உங்களோட டவுட் என்ன? இல்ல உக்தம் சொல்லும் போது ஒண்ணு சொன்னேன் நான் மறந்துட்டேன். அந்த வச்சு தாத்துல அந்த வாவுக்கு முன்னாடி உள்ள பூர்வமா உள்ள ஊவை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உக்தம்னு வருதுன்னு சொல்லி கொடுத்தேன். சம்பிரகாரணம் சம்பிரசாரணம் மறந்துட்டேன். நான் சம்பிரசாரணம் வார்த்தை அதான் சம்பிரசாரணம் வார்த்தையை மறந்துட்டேன். அதான் கேட்டேன் என்னன்னு. அது என்னன்னு எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன சொல்லுவாங்கன்னு ரத்னாகரே சொல்ல வந்தே நீங்களே சொல்லிட்டீங்க. அது வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். சுபாஷிதம் சுபாஷிதத்தை எழுதிய ரத்னாகர we don't know இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவி எழுதும் பொழுதோ இந்த புக்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ மீனாட்சி மேடம் வந்து அது ரத்தனங்கள் அப்ப நம்ம வந்து சொல்ல அப்படி எடுத்துன்றது அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. இந்த புக் பேரு கேட்டிருக்கோம் சுபாஷித ரத்னாகரம்னு. அதனால அந்த புத்தகத்தை So I think with this we have come to the close of this lesson. It's already 4 o'clock. I thought we should do Kokila also. It took time for us today in the lesson.